அது அப்பா இல்லையன்ற ஒரு குறையும் எங்களுக்கு கூட இல்லை. அவ்வளோத்துக்கு எல்லாமே அப்பாவுக்கு அப்பாவா உங்களுக்கு எல்லாம் செய்தவன். என்ன செய்யறது? ஒவ்வொரு வருஷம் தேர்ந்தானே என்னென்னாலும் நான் தான் அடுத்து தருவான் எனக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் பிறந்தும் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் எல்லாமே அவன் பார்த்து பார்த்து செய்தவன். நான் அவனுக்கு செய்யற அளவுக்கு என்னால இல்லாம இருக்கு. வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, உயிரே உறவாக நெஞ்சு கரைஞ்சாயே, பசி தூக்கத்தை மறந்து நீயோ அடிப்பாசத்தை பொழிஞ்சாயே. வணக்கம் வணக்கம். உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. உங்களை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் ஒன்னாவா. சரி, இந்த கிஃப்ட் அனுப்பி வருஷம் கிஃப்ட் அனுப்பி நாங்கள் கொண்டே கொடுக்குற ஒரு ஆளில் தோளுக்கு மேலே கை போட்டு கொண்டு நிற்கிறீங்க. சரி, என்ன விஷயம்? என்ன? சரி, ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன் எமோஷ்னலாக நிற்கிறீங்க? சரி, எத்தனை வருஷம் காதல் கைகூடி இருக்குது? ஒரு வருஷம். சரி, நான் போன முறை லவ்வர்ஸ் டேக்கு விஷ் பண்ணிட்டு சொன்னானல்ல உங்களுக்கு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து தான் உங்களுடைய லவ்வர்ஸ் டே கொண்டாட வேண்டும் விஷ் பண்ணிட்டேன் சொல்லி 1 மாதம் இல்லை, அதுக்கிடையில கரம் பிடிச்சாச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். அழகாக இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து காதல் மனைவியாக கையில் எடுத்தாச்சு ஆளை. சரி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. சரி, அவருக்கு இது அனுபவம் இருக்கு. வேணும்னா அவர்கிட்ட போய் நீங்கள் கிஃப்ட் அனுப்பி அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டு பழகிட்டுது. ஸோ இன்றைக்கு உங்களுக்கு தான் இது புதுசாக இருக்குது. இப்போ தெரியும் நீங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பிங்க மச்சாக்கள் படுற பாடு. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக முதலாவது ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருவோம் மேலே. சரி, பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்குது. நிறைய சாக்லேட்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க யாரோ. இந்த இனிப்போட உங்களுடைய திருமண வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அதை விட இன்னொரு கிஃப்ட் இருக்குது. சரி, அழகா ஒரு ரோஸ் பொக்கேட் அனுப்பி இருக்கிறாங்க. இந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை போலவே உங்களுடைய வாழ்க்கையும் ஃப்ரெஷ்ஷாக அழகாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. யாரா இருக்கு? அக்காவா இருக்கு. யார்த்தி அக்கா? அவர்த்தி அக்கா இங்க இருக்காங்க பிரான்ஸ்ல. ஏன் வரையிலையா? ஏன் வர முடியாத சிச்சுவேஷன். என்ன பேர் அக்காக்கு? என்ன பேர்? மயூரப்பிரியா. சரி, மயூரப்பிரியான்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த மயூரப்பிரியாவை அனுப்பினவாவோ தெரியல. பார்ப்போம். அடுத்து உங்களுக்காக இந்த அழகான ஜோடிக்கு, காதல் ஜோடிக்கு இன்னொரு காதல் ஜோடியை கொடுத்து அவங்களை போலவே அழகாக சந்தோஷமா வாழட்டாம் என்று சொல்லி சீர் கொடுத்த மாதிரி பொண்ணுக்கு பட்டு சாரியும் மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டியும் மஞ்சள் குங்குமத்தோட கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. திருமண வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது. சரி, பாப்பாங்க இன்னைக்கு வாங்குங்க. சரி, அடுத்து உங்கள் 2 பேருக்காகவும் ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. சரியா தான் வந்திருக்குதுன்னு. சரி, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒரு கப்பிள் கோல்டு வாட்ச் அண்ட் சிட்டிசன்ல அனுப்பி இருக்கிறாங்க. அடுத்து கல்யாண விசிட்டுக்கு போகைக்குள்ள இதை கட்டிட்டு போகட்டாம் ஜோடியா. சாரியெல்லாம் கட்டிட்டு போகட்டாம். இப்போ நியூ இயருக்கு நிற்பீங்களான்னா வலிக்கிட்டுருவீங்களா? நிற்பீங்க. அப்போ நியூ இயருக்கு வடிவா எல்லாம் அழகா வலிக்கிட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது. அதை கொடுக்க முதல்ல யாருன்னு ஃபைனலி கேட்டுருவோம். யாரு? அக்காவும் அண்ணாவும்? அண்ணா யாரு? அண்ணா மாதிரி நீங்க அது அந்த ஒரே குடும்பத்தை தான் திருப்பவும் சொல்றீங்க. வேற யாரையும் சொல்ல மாட்டீங்க. வேற ஒருத்தரும் இல்லை. பொண்ணு சைடு வேற யாரும் இல்லை. ஷுவரா? ஷுவர். பொண்ணு சைடுக்கு வந்திருந்தா அக்கா ஒரு கிஃப்டும் தர இல்லையா? ரெஜிஸ்ட்ரேஷன் கிட்ட இன்னும் கோலே அடிக்கல. சரி, இந்த கிஃப்ட் அனுப்பினவங்களோட ஆசை வந்து இருக்குது. மாப்பிள்ளையோட அம்மாவா அனுப்புறாங்க. அம்மா வாங்க. அம்மா வாங்க. சரி, இதை வந்து மாப்பிள்ளையோட கையிலையும் பொண்ணோட கையிலையும் அழகா ஒவ்வொரு ஜோடி மாலைகள் அனுப்பி இருக்கிறாங்க. இதை நீங்க உங்களோட கையால மாப்பிள்ளைகிட்ட கொடுத்து 2 பேரையும் மாத்த சொல்லணும். தாங்கள் இல்லாத இடத்துக்கு அம்மா நின்று செய்யறதாக அம்மாட கையால இந்த மாலையை கொடுத்து 2 பேரையும் மாற்றிக்கொள்ள சொல்லி இருக்கிறாங்க. சரி, இது வந்து அவங்க உங்களுக்கு சீராக வாங்கி தந்த மாலை. 2 பேரும் யாருன்னு சொன்னா அப்புறம் மாத்த போறீங்களா? சொன்ன அப்புறம் தான் மாத்த போறீங்க. யாருன்னு சொன்னாதான் மாத்த
சரி அப்ப நாங்க அது ஒரு சந்தோஷமா இருக்குமே இந்த வாழ்த்து அனுப்பி இருக்கிறாங்க. வாழ்த்து மெடலை வாசிச்சு டக்குன்னு சொல்லிடுறது யாருண்டு. ஹாப்பி மேரிட் லைஃப் மதி நிதி பேர் பொருத்தமே அமோகமா இருக்கு போல இடக்கா. May your marriage be filled with all the right ingredients, a heap of love, a dash of humor, a touch of romance, and a spoonful of understanding. May your joy last forever. Congratulations. Wishes by. சரி இந்த விஷஸ் பை நான் சொல்லக்கு முதல்ல இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து எனக்கு தான் பர்சனலாக வந்து, ஆனால் எனக்கு அதை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல போட்டு காட்டுங்கன்னு சொல்லவே இல்லை. எனக்கு ப்ராமிஸா சத்தியமாக எனக்கு இதை போட்டு காட்டுங்கன்னு சொல்லல. ஆனால் கண்டிப்பாக அது போட வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்குது. அவங்க எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி கதைச்சவங்கன்றதை நான் உங்களுக்கு சொன்னால் அதில் இது விளங்காது. அவங்களே கதைச்சதை உங்களுக்கு போட்டு காட்டினா தான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் விளங்குமென்று நினைக்கிறேன். நான் போடுறேன் போதுங்க. எங்கள் நட்டு எல்லாம் எடுத்து போடுவோம் தான் ஆசை. என்ன செய்யறது, கொஞ்சம் இதுகள் பிரச்சனையாக இருக்குது. பார்ப்போம், கல்யாணத்துக்கு கடவுள் என்ன நல்லா இருந்தால் செய்வோம். நான் தான் எங்களுக்கு நிறைய செய்தது. அப்பா அடுத்ததான் அவன் தான் எங்களுக்கு இருந்த எல்லாமே செய்தது. ஆனால் என்ன அவனுக்கு என்ன செய்ய இயலாமல் எனக்கு சரியான கவலை. சரி ஏதோ இதையாவது செய்வோம் தான் ஒரு ஆசை. அது அப்பா இல்லையன்ற ஒரு குறையும் எங்களுக்கு கூட இல்லை. அவ்வளோத்துக்கு எல்லாமே அப்பாவுக்கு அப்பாவை உங்களுக்கு எல்லாம் செய்தவன். என்ன செய்தவன் ஒவ்வொரு வருஷம் தேர்ந்தானே என்னென்னாலும் நான் தான் அடுத்து தருவான் எனக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் பிறந்தும் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் எல்லாமே அவன் பார்த்து பார்த்து செய்வான். நான் அவனுக்கு செய்யற அளவுக்கு நடையிலாம எனக்கு. சரி ஓகே, ஏதோ இதாவது செய்யற சந்தோஷத்துல இருக்கிறது. ஓகேக்கா, தேங்க்ஸ். ஓகேக்கா, அண்ணாவும் நானும் தான் போவோம். ஆனா எங்கள் 2 பேரும் அப்பா மாதிரி உங்களுக்கு எல்லாமே என்ன எனக்கு சரி அவங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கும் சொல்ல இருந்து எல்லாருக்குமே அவங்க பார்த்து பார்த்து செய்யறவங்க எனக்கு அதான் கவலை. சரி என்ன செய்யற வேற உண்மையில அது வர்ற அளவுக்கு சாவும் இல்லை. சரி கல்யாணத்துக்காக ஒன்று சேர்ந்து செய்வோம் என்று ஆசை தான். உங்களுக்கு போட்டு காட்ட சொல்லி சத்தியமா அனுப்பவே இல்லை. எனக்கு என்னோட கதை கேட்கல அவ போட்ட மெசேஜ். கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு சொன்னா அதுல அந்த அழுது கதைச்சவன் சொல்றதை விட அவ என்ன சொன்னவன்றதை உங்களுக்கு நேரடியா போட்டா அவ எவ்வளவு தூரம் இந்த கல்யாணத்துக்கு வரையில்லைன்னு சொல்லி உங்களை நேரம் இப்படி பார்க்கலன்னு சொல்லி கவலைப்படுறான்றது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். சரியா, என்னோட கதைக்கு தொடங்கின ஆர்டர் போட்டது நாள்ல இருந்தே கடைசி நிமிஷம் மட்டும் கதை கேட்கல. கண்களைக்கு விக்கி அழுதுதான் கதைச்சவ. அதுல இருந்தே விளங்குது நீங்க எவ்வளவு தூரம் அப்பா மாதிரி பார்த்தனீங்கன்னு சொல்லி இருக்கிறா தம்பிய. அப்படி தம்பி கிடைக்கிறது அவருக்கும் வரப்பட்டுதான் சொல்ல வேணும். ஆனா அவரும் அதே அளவுக்கு நிறைய மிஸ் பண்றா. இந்த தருணத்துல உங்களோட இல்லை, உங்களோட கல்யாணத்தை பார்க்க முடியலைன்னு இந்த வீடியோ மூலமாவது அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருடையும் மன்னிப்பு கேட்கிறோம். ஒரு நல்ல ஒரு நேரத்துல பண்ணிட்டோம்ன்றது ஒரு கவலை. ஆனா அக்கா இல்லை என்றதுதான் அவ ஃபீல் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு சொல்ல வந்தாங்க. ஆனா இப்ப அவ இதுலதான் நிக்கிறா. சரியா, ஏதோ ஒரு ரூபத்துல பக்கத்துல நிக்கிறா. உங்களுக்கு மாலையும் வாங்கி கொடுத்துட்டா. இப்ப சந்தோஷமா அக்கா குடும்பத்தின் மாலையை மாத்தி கொண்டு வாங்க. சரி மாத்துவோம். சரி, திருமண வாழ்த்துக்கள். என்ன சொல்ற, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அக்காண்ட பரிசுகளை. அக்காக்கு அக்காட குடும்பத்துக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த பரிசுகள் எல்லாம் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு?
சரி, அப்பா கண்டிப்பா இந்த இடத்துல தான் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக அம்மா ரூபத்துல பக்கத்துல இருக்க, கவலைப்பட தேவையில்லை. அத்தான், அக்கா, மருமகள் வியாங்கா அண்ட் வியான்ஷிகா மருமக்கள் சேர்ந்து உங்களுக்காக இந்த வாழ்த்து மடலை நாங்கள் பேசுகிறோம். வாழ்த்துக்கள், கவலைப்பட தேவையில்லை, ஹாப்பியா இருங்க. எல்லாமே நினைச்சபடி கைகூடி இருக்குன்னு நினைக்கிறேன். அக்காக்களும் கண்டிப்பா நினைச்ச மாதிரி திருமணத்துக்கு வந்தே தீருவாங்க, தாலி கட்டுக்கு நிற்பாங்கன்னு நம்புறோம். வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உங்களுடைய அக்கா குடும்பம் சார்பாகவும் உங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் சந்திக்க வேண்டிதான் வரமன்றது தெரியும். வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். தேங்க்யூ.